விஜய் காவேரிய வீட்டுல வர்றதுக்காக மனசே இல்லாம அவங்கள கூட்டிட்டு வந்து அந்த தெருவோட எண்டில் விட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காவேரியும் விஜய பிரிஞ்சு போக முடியாத மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. விஜயோ சரி காவேரி நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்களோட முகத்தை கூட பார்க்காம போக சொல்றாங்க. ஆனா இத பார்த்த காவேரி அழுதுகிட்டே, நீங்க இப்போ என்னை பார்த்து சொன்னாதான் நான் இங்க இருந்து கிளம்புவேன், நீங்க முதல்ல என் முகத்தை பாருங்கன்னு கேட்க, உடனே காவேரி கேட்டதுக்காக விஜய் காவேரியோட முகத்தை பார்த்த உடனேயே அவங்களோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்துட்டு தாங்க முடியாத காவேரியும், நீங்க எதுக்காக இப்ப அழுகுறீங்க, நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்குன்னு சொல்ல, ஆனா விஜயும் நீ என்ன தப்பு பண்ண, நீ எதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்றன்னு சொல்லிட்டு கேட்க, அதே மாதிரி காவேரியும் நீங்களும் எந்த தப்பு பண்ணல, அதனால நீங்களும் அழ தேவையில்ல, கூடிய சீக்கிரம் நம்ம எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழுவோம்னு சொல்றாங்க. விஜயும் அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், ஏன்னா உன் கூடவே சேர்ந்து உன்னோட கையை கோர்த்துக்கிட்டு நிம்மதியா நான் தூங்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, காவேரியும் நீங்க எல்லாத்தையுமே வெளியே சொல்லிட்டீங்க, ஆனா என்னால சொல்ல முடியல, ஏன்னா என் மனசுக்குள்ள அவ்வளோ ஆசைகள் இருக்குன்னு சொல்ல, விஜயும் இப்ப கொஞ்சம் கூலா காவேரிய மாத்துறதுக்காக சரி சரி என்ன ஆசைன்னு இப்பவே சொல்லுன்னு கிண்டல் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்க, விஜய் இப்படி பண்றத பார்த்ததுக்கு அப்புறமா தான் காவேரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதே சமயம் என்னங்க இப்ப போய் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க, ரோட்ல வச்சு என்னால எப்படி இது எல்லாம் சொல்ல முடியும், அது எல்லாமே உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ற விஷயங்கன்னு சொல்ல, விஜயும் லைட்டா சிரிச்சுக்கிட்டே என்ன ஃபீல் பண்ற விஷயமானு கேட்டுக்கிட்டே காவேரியோட கணத்தை பிடிக்கிறாங்க. விஜயும் காவேரியும் இப்படியே தன்னோட காதல பரிமாறிட்டு இருக்காங்க. ஆனா என்ன இது எல்லாத்தையுமே நடு ரோட்ல நின்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகிற மனநிலைமையிலேயே கிடையாது. இருந்தாலும் அவங்களோட சூழ்நிலை காரணமாக தான் அவங்க இப்போ பெய்கிற நிலைமையில நின்றுகிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட இந்த நிலைமை கூடிய சீக்கிரம் மாறி ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் மேல இந்த வெண்ணிலாவால விஜய்க்கு ஏற்படுற பிரச்சனை எல்லாத்துக்கும் எப்பதான் முடிவு காலம் வரப்போகுது?